ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிங்கப்பூரில் ஜாப் வேணும் அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு தேவையான நிறைய டீட்டெயில்ஸ், அவங்களுக்கு இருக்க நிறைய கொஸ்டின்ஸுக்கு இந்த வீடியோவில் பதில் இருக்குது. வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். நம்ம இங்கே சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுற மக்கள்கிட்டே டைரெக்டாக வந்து அவங்க எப்படி சிங்கப்பூர் வந்தாங்க, எது மூலமாக வந்தாங்க, எவ்வளோ சேலரி வாங்குறாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் அவங்கள்ட்ட நேர்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோவோட கடைசியில் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கன்க்ளூஷனாக நான் சொல்கிறேன். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். பை. ஆனால் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னீஷியன் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னீஷியன், செமிகண்டக்டர் கம்பெனிங்க. ஓகே ஓகே. நான் இப்போ வந்து டிரைவிங்கில் இருக்கேன். நான் ஏசி இன்ஸ்டாலேஷன் அண்டு மெயின்டெனன்ஸ் சர்வீசிங். நான் அட்மினாக இருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிருக்கீங்க. இங்கே ஆக்சுவலாக டிரைவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டிரைவர் ஒர்க் பண்ணுறீங்க. சிங்கப்பூர் வந்து எவ்வளோ நாள்? சிங்கப்பூர் ஆல்மோஸ்ட் 1 year கம்ப்ளீட்டட் ப்ரோ. 1 year நெக்ஸ்ட் மந்த் கம்ப்ளீட். ஊருக்கு போகிறேன். ஓகே ஓகே. நான் வந்து 4 years ஆகுது. சொன்னேன் வந்தீங்க. நான் 2018 வந்தது. ஓகே, 2018 இங்கே தான் இருக்கீங்க. நான் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் ஆச்சு. நான் வந்து 16 years ஆச்சு. 16 years ஆச்சு. நீங்கள் சிங்கப்பூர் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் ஆயிடுச்சு. நான் இன்னும் வந்து 1 year கூட கம்ப்ளீட் ஆகலை. ஓகே, 9 months தான் ஆகும். 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் சிங்கப்பூர் வந்தது நீங்கள் எப்படி வந்தீங்க? ஏஜென்சி மூலமாக வந்தீங்களா இல்லை டேரெக்டாக இன்டர்வியூ நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணி டேரெக்டாக வந்துட்டீங்க? ஃபஸ்ட்டு 2009 நினைக்கிறேன். ஓகே. ஸோ அந்த டைமில் ஏஜென்ட் மூலமாக இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க. ஓகே. ஏஜென்சி ஆனால் பே பண்ணி வந்தீங்க? ஆனால் பே பண்ணி தான் வந்தேன். ஓகே ஓகே. எவ்வளோ பே பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்போ 3 to 4 lakhs நினைக்கிறேன். 3 to 4 lakhs. அப்போ நீங்கள் அதாவது 16 years முன்னாடி சொல்கிறீங்க. ஆமாம், செமிகண்டக்டர் கம்பெனிங்க. ஓகே 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 ஓகேண்ணே. அப்போ நீங்கள் வந்த டைமில் அந்த 3 to 4 lakhs கடன் அடைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? எனக்கு 1 year ஆச்சு. 1 year ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சிங்கப்பூர் வர்றப்போ டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி வந்தீங்களா இல்லைனா ஏஜென்சி? சென்னையில் இருந்து ஏஜென்ட் மூலியமா தான். ஏஜென்சி மூலமாக. ஓகே. ஏஜென்சி எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க? நான் ஆக்சுவலி வரும்போது NTS பாஸில் வந்தேன். டிபி பாஸில் வந்து. ஓகே. ஸோ 4 months தான் வந்து. ஓகே. 3 lakhs பே பண்ணிட்டு 3 lakhs பே பண்ணீங்க. அதை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு? அந்த 3 monthsல 1 month எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. 4 months வந்து 3 monthsலேயே முடிச்சுட்டேன். அந்த எவ்வளோ நான் ஏஜென்சி மணி பே பண்ணீங்க? அந்த டைமில் வந்து ஒரு 2.5 லட்சம் ரூபா இந்தியன் ருபீஸில். இந்தியன் ருபீஸில் 2.5 லட்ச ரூபா கட்டினீங்க. ஓகே. அந்த கடனை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? அந்த டைமில் வந்த சேலரிக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.5 year ஆனிச்சு. 1.5 வருஷம். ஓகே. நான் ரெஃபரன்ஸில் ஏஜென்சியில். ஓகே ஓகே. நீங்கள் ஃபஸ்ட் டைம் சிங்கப்பூர் வரும்போது ஏஜென்சி மூலமாக வந்தீங்களா இல்லைனா டேரெக்டாக கம்பெனி? ஏஜென்சி மூலமாக. எவ்வளோ பே பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்தியாவில் ஒரு 2.9 வர்றதுக்கு ஒரு 1.5 ஆல்மோஸ்ட் 4 point something பே பண்ணுறீங்க. ஓகே. வந்து அந்த பேமெண்ட்டெல்லாம் திரும்ப ரீபே பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் மை ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ஃபினிஷ் 2 year ஃபினிஷ். 2 years ஃபினிஷ் ஆயிடுச்சு. நான் டேரெக்டாக கம்பெனி டேரெக்டாக கம்பெனி அட்டன் பண்ணுறேன். நான் வந்து ஏஜென்ட் மூலமாக தான். ஏஜென்சி மூலமாக. ஆமாம். ஏஜென்சி ஃபீஸ் எவ்வளோ கட்டினீங்க தெரிஞ்சுக்கலாம்? ஏஜென்ட் ஃபீஸு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு 4 lakh 4 something கட்டினேன். 4 something கட்டினீங்க. ஓகே. அதை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் தேவைப்பட்டுச்சு? அது 1 year ஆயிடுச்சு. 1 year ஆயிடுச்சு. ஏஜென்சி மூலியமாக தான். ஏஜென்சி மூலமாக வந்தீங்க. ஓகே. ஏஜென்சி மணி எவ்வளோ பே பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்? ஏஜென்சி மணி அது டிபெண்ட்ஸ் அப்பான் விசா. ஓகே. எவ்வளோன்னு தெரியல. நம்ம சப்ஜெக்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வந்து சொல்ல முடியுமா? எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்? 5 to 6 lakh. 5 to 6 டிபெண்ட்ஸ் lakh. அப்பான் விசா. அவங்க அதுக்கேற்ற மாதிரி. ஓகே ஓகே ஓகே. இப்போ அதை அடைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும்? 5 to 6 lakh. நான் இங்கே நினச்சி வந்தது ஆல்மோஸ்ட் 6 monthல வந்து நம்ம அடைச்சிடலாம் அப்படின்னு நினச்சி வந்தது. ஆனால் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 1 year ஆயிடுச்சு. இன்னும் முடியல. ஃப்ராங்காக சொல்ல போனால் இன்னும் முடியல. ஓகே. இன்னும் 6 months தேவைப்படுது. ஏஜென்சி மூலியமா வந்தோம் அப்படின்னா நம்ம வாங்கின கடனை கட்டத்துக்கு எனக்கு தெரிஞ்சு 1 to 1.5 year ஆயிரும். 1.5 years ஆயிரும். ஏன்னா அது போக நமக்கு கமிட்மெண்ட் வேற இருக்கு. நமக்கு அடிச்சது போக தான் நம்ம கடன் கட்ட முடியும். 1.5 year ஆயிரும். ஓகே. சரி. இப்போ நிறைய பேர் வந்து ஊர்ல இருந்து வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஆமாம். அவங்களுக்கு வந்துட்டு டேரெக்டாக கம்பெனிஸ் கிடைக்குதா இல்லை வந்து ஏஜென்சி மூலமாக தான் வர மாதிரி இருக்கா? உங்களுக்கு அதை பற்றின என்ன ஒப்பீனியன் என்ன? இப்போ 2 செக்டர் இருக்குண்ணா. ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன், ஒன்று ஆயில் அண்ட் கேஸு, ஷிப்யார்டு, தனி 3 செக்டர் இருக்கும். இப்போ ஷிப்யார்டுக்கு ஆயில் அண்ட் கேஸு எப்படின்னா ஏஜென்ட் மூலமாக தான் வர மாதிரி இருக்கும். ஆனால் பேசிக்கில் வர மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா டே பேசிக்கில் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 18 வெள்ளி 24 வெள்ளி அப்படி வரதை கேட்டால் நம்ம வேஸ்ட்டு. அது வரக்கூடாது. நீங்கள் மேக்ஸிமம் சென்னையில் நிறைய இன்டர்வியூ நடக்குது சிங்கப்பூரில். இந்த இப்போது ரோட்டரிலாம் எடுப்பாங்க. நான் ரோட்டரி தான். ஓகே. இப்போ ரோட்டரி இன்டர்வியூ எடுக்கிறப்பலாம் நீங்கள் போய் அட்டன் பண்ணலாம். அங்கெல்லாம் போனால் உங்களுக்கு பேசிக் கொடுப்பாங்க. இது உங்களுக்கு பேசிக் டெய்லி பேசிக் இல்லாமல் உங்களுக்கு மந்த்லி பேசிக்னு ஒரு பேக்கேஜில் வரப்போ அது பெட்ரு.
அவங்க ப்ரொஃபஷனல் ஓரியன்டாக வந்தாங்கன்னா Okay. அவங்க வந்து ஏஜென்சி போகிறது அவாய்ட் பண்ணிடுறது பெட்ரு. ஓகே அவங்க ஜாப்பை வந்து ஜாப் ஸ்ட்ரீட் இருக்கு, இண்டீட் இருக்கு, நிறையா வெப்சைட் இருக்கு, அவங்க வெயிட் வச்சிருக்காங்க. ஓகே அதில் ட்ரை பண்ணி வர்றது தான் ஒரு எனக்கு ஓகே. ஏன்னா பேமெண்ட் கட்டி வர்றதுங்கிறது அதை அவாய்ட் பண்ணலாங்க. அவாய்ட் பண்ணிடுறது. ஏன்னா இப்போ வந்து இங்கே கொடுக்குற பணம் ஒரு அமௌண்ட்னா அங்கே அவங்க கட்டுற அமௌண்ட் வந்து அதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃபரன்ஸ் மீடியேட்டர் அதிகமாக இருக்கிறதுனால. ஆமாம். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணி வர்றதா பெட்ரு. ஆக்சுவலி சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் டைரக்ட் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஒன்லி ஃபார் ஐடி பீப்புள் ஒன்லி தே வில் கெட் ஆன் ஸ்பாட். எஸ், பட் வந்து நார்மல் பீப்புளுக்கு வந்து கிடைக்கிறது ஏஜென்ட் தான் ரொம்ப கஷ்டம். பிகாஸ் தே டோன்ட் நோ வேர் தே ஹிட், எங்கே போய் அவங்களுக்கு பண்ணணும்னு தெரியாது. வெப் போர்ட்டல்ஸ் நிறையா இருக்குது, ஆன்லைன் போர்ட்டல்ஸ் இருக்குது, இருந்தாலும் அதில் அதெல்லாம் ரெஸ்பாண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கரெக்ட். ஓகே பிகாஸ் நம்ம ஊர்லேருந்து வர பாதி பேர் வந்து படிச்சிருக்காங்க பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ இங்கே வந்தாலும் நம்ம படித்ததுக்கு வேலை கிடையாது, என்ன படிச்சிருக்கோமோ அதுக்கு. ஸோ அதுக்கு என்ன வேகன்சி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வர மாதிரி இருக்கு. ஸோ இல்லை டேரெக்டாக வர்றது தான் பெட்ரு. ஏன்னா ஏஜெண்ட்டை வந்து காசை வாங்கிட்டு சில பேர் ஏமாத்துறாங்க. ரைட். அதனால ஏஜெண்ட் மூலியம் வர்றது தவறு. சரி. கூகுள் மூலியமாக அடித்து நெட்டு மூலியமாக இது கான்ட்ராக்டர் நேராக கம்பெனி மூலமாக பேசி வர்றது தான் பெட்ரு. ஓகே. ஆனால் டைரெக்டாக கம்பெனி கிடைக்கிறது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய கம்பெனிஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி? கிடைக்கும், சம்டைம் நம்ம தான் முயற்சி பண்ணணும். Correct. அப்படி முடியலைன்னா ஏஜெண்ட் மூலியமாக தான் வர முடியும், சரி. காசை கட்டி தான் வர முடியும். சில பேர் ஏமாத்துறாங்க, அது அவங்களோட சூழ்நிலை. டேரெக்டாக வந்தால் ஓகே தான், டேரெக்டாக வர்றது தான் பெட்ரு. ஏஜென்சி மூலியமாக வந்தால் கொஞ்சம் அமௌண்ட் கட்டி வர மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாதுல்ல. டேரெக்டாக வர்றது தான் பெட்ரு. டேரெக்டாக வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? மேக்ஸிமம் கிடைக்கிது. நம்ம தான் கொஞ்சம் ட்ரை பண்ணி ரெஃபர் பண்ணி ரெஃபரன்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். இல்லைனா ஏஜென்சி மூலியமாக தான். ஓகே. ஏஜென்சி ஏஜென்சி டேரக்டாக வர்றது தான் பெஸ்ட்டு. மேக்ஸிமம் படிச்சுட்டு வர்றது ஓகே. நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு டேரெக்டாக கம்பெனி அட்டன் பண்ணுறது ஓகே. ஓகே. நான் டிப்ளமோ முடிச்சிருந்தேன், பட் எஸ்பாஸ் ட்ரை பண்ணேன், இப்போ எதுவும் கிடைக்கலன்ட்டு ஏஜென்சி போயிட்டு வந்தேன். அது ரொம்ப டிஃபிகல்ட். ஓகே. இன்டர்வியூ அட்டன் பண்ணி வர்றது தான் பெஸ்ட். டேரெக்டாக கம்பெனி மூலமாக ரெக்ரூட் ஆகி வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெஸ்ட்டு. ஏஜென்சி மூலியமாக வந்தாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஏஜென்சிஸ் வந்து எப்படி சொல்கிறதுனா நிறைய பேர், நானும் இங்கே வந்து அதுக்கப்புறம் நிறைய பேர் கேதர் பண்ணி சொல்கிறேன். அவங்க வந்தது ஒரு வேலையாக இருக்குது, இங்கே பார்க்குறது ஒரு வேலையாக இருக்குது, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே. ஒரு சில பேர் எனக்கு ஓகே தான், கம்பெனி டேரெக்டாக வந்தேன், எனக்கு சொன்னதெல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் ப்ரோ. அதிகமாக அந்த ஏஜென்ட் காசை தான் நான் சொல்லுவேன். ஓகே. வெறும் 5 லட்சம் கட்டி வெறும் 18 வெள்ளிக்கு வரதெல்லாம் அது வேஸ்ட்டு. முடிஞ்ச வரையும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க, ஆயில் அண்ட் கேஸில் ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷனை விட நீங்கள் ஆயில் அண்ட் கேஸில் ட்ரை பண்ணுறது எவ்வளோ பெட்ரு. ஒரு பேசிக் நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ டிப்ளமோ படிச்சிங்க அப்படின்னா டெக்னீஷியன் அட்டன் பண்ணலாம். மெக்கானிக்கல் டெக்னீஷியனோ, இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னீஷியனோ, ஏதோ HVAC டெக்னீஷியனோ, ஓகே. அந்த மாதிரி டெக்னீஷியனை வந்தால் ஓகே உங்களுக்கு. ஓகே. முடிஞ்ச வரையும் ஏஜென்ட் காசு கம்மி பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷனை ஏஜென்ட் பாஸை கம்மி பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணி ட்ரை பண்ணணும். அவ்வளோதான். இல்லை ஏஜென்ட் மூலமாக எம்என்சி கம்பெனிக்கு வந்தால் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அது இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் செமிகண்டக்டர் கம்பெனி வந்தேன். ஓகேங்களா. ஸோ வந்து அது வந்து கார்பரேட் கம்பெனி. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கம்பெனிக்கு வரும்போது அது ஒரு டைம் என்ட்ரானால் போதும். அது ஒரு ஃபர்ஸ்ட் 3 மந்த் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லோக்கல் லாங்குவேஜ் அந்த கம்யூனிகேஷன்லாம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி கம்பெனி நல்ல பெனிஃபிட்லாம் டெய்லி அலவன்ஸ், அப்புறம் போனஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்டான கம்பெனிக்கு வந்தால் அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். இல்லை கார்பரேட் கம்பெனி, எம்என்சி கம்பெனி வந்தால் நல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அந்த மாதிரி வந்தால் ஓகே. ஓகே. இப்போ அஸ் ஏஜென்சியாக இருக்கவங்களுக்கு நம்மளோட நாலேஜ், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வந்து தெரியாது அவங்களுக்கு. கண்டிப்பாக அவங்களோட மோட்டிவேஷனாக இருக்குன்னா சிங்கப்பூரில் ஒரு ஜாப், அதுக்குள்ளான பேமெண்ட், அதோட உண்டான ஏஜென்ட் ஃபீஸ், அதை பற்றி தான் அவங்க வந்து அவங்களோட எய்ம் அதுவாக தான் இருக்கும். டிகிரி படிச்சிருக்காங்க, படிச்சு முடிச்சுட்டு உடனே இங்கே வந்து ஜாயின் பண்ணுவோம்னு நினைக்கிறாங்க. டேரெக்டாக இங்கே அப்படி வந்து ஜாயின் பண்ணுறது பெட்டரா, இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு அந்த கோரிலேட்டாக வர்றது பெட்டர்? கோரிலேட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும். பிகாஸ் இப்போது பிஇ படித்தவங்களே வந்து எனக்கு தெரிஞ்சு ரெஸ்டாரண்ட்டில் வெசல்ஸ் கழுவிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல், அந்த நாலேஜ் இல்லாமல் வெறும் மணிக்காக வந்துட்டு ஸோ இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் இங்கே என்ன ஃபீல்டில் என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு அப்புறமா வந்தால் பெட்டராக இருக்கும். பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு வர்றது தான் பெஸ்ட்டு. இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டிலாம் அது மாதிரி தான் இருக்குது. ஓகே. இப்போ படித்து முடிச்சுட்டு ஊரில் டிகிரி முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாகவே இங்கே வந்து நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க. நினைக்கிறது ஓகே தான், இருந்தாலும் அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு இங்கே வர்றது கொஞ்சம் பெட்ரு. ஓகே. டேரெக்டாக அங்கே வந்தால் ஓகே தான், சஸ்டெயின் ஆகலாம். இருந்தாலும் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே. ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு தான் வரணும். டேரெக்டாக வந்து சர்வே பண்ணுறது டிஃபிகல்ட்டாக தான். ஓகே. பட் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் டேரெக்டாக வர்றது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா
ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும்ல. நானும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ட்ரை பண்ணி தான் எனக்கு கிடைக்கல. ரைட்டு. ஃபஸ்ட்டு இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிட்டு அப்புறம் ட்ரை பண்ணி தான் ஒரு வேலை டேரெக்டாக கம்பெனியில் வந்துருக்கலாம். அது மாதிரி பண்ணாமல் அப்படி வந்ததுனால கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகிட்டு இருக்கோம். சரி, ஓகே ஓகே ஓகே. இப்போ டிகிரி முடிச்சுட்டு உடனே நான் சிங்கப்பூர் வரணும், முடிச்ச உடனே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பெஸ்ட்டா இல்லைன்னா அங்கே ஊரில் ஏதாவது ஒரு ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு வர்றது பெஸ்ட்டா? எனக்கு தெரிஞ்ச வரை வந்து ஊர்லேயே படித்து ஊர்லேயே வேலை வாங்குறது தான் பெஸ்ட்டு. அப்படி வெளிநாட்டு வாழ்க்கை வந்து எங்களோட முடிஞ்சு போச்சு. அது சரி. ஏன் படித்து ஊரில் 10 ரூபா 20 ரூபா ஆனாலும் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்க முடியும். இங்கே ஊரை விட்டு இங்கே வந்து கஷ்டப்படுறது எனக்கு சாத்திரப்படல இல்லை. அது அவங்களோட விருப்பம். அது சரி. ஃபர்ஸ்ட் டைம் சிங்கப்பூர் வரும்போது நீங்கள் எவ்வளோ நாளில் செட்டில் பண்ணிட்டு நம்ம ஊருக்கு போயிடலாம் நினச்சி வந்தீங்க? நான் நினச்சேன் 2 வருஷத்துல நினச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். 2 வருஷத்துல முடிச்சுட்டு போயிடலாம். அப்போ இருந்தது வெறும் 4 லட்சம் தான் கடன். ஓகே. அது முடியாது. அது ஒரு 5 இயர்ஸ் பிளான் பண்ணேன். எத்தனை வருஷம் இங்கே சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு ஊருக்கு போய் செட்டில் ஆகலாம்னு நினச்ச ஐடியாவில் வந்துருக்கீங்க? எல்லாரும் நினைக்கிற மாதிரி தான். சரி 2 வருஷம் சம்பாதிக்கலாம், ஊர்ல போய் செட்டில் ஆகலாம், 2 வருஷத்துல போயிடலாம் நினைச்சு வர்றது. ஆனா இங்க வந்து அது நடக்காது. இப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அந்த மாதிரி பிளான்ல இருந்திருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து தேவைகளை அதிகப்படுத்திட்டே போகிறதுனால அது அப்படியே ஃபுல்ஃபில் ஆகாமே போயிட்டு இருக்கு. இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. சரி. நான் ஒரு 5 இயரில் போயிட்டுலாம் அப்படின்னு பார்த்தேன். ஓகே ஓகே. ஒன்றும் இது பண்ண முடியல. ஓகே. நீங்கள் ஃபஸ்ட் டைம் சிங்கப்பூர் வரும்போது எத்தனை வருஷத்தில் இங்கேருந்து நம்ம எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு போயிடலாம்னு நினச்சி வந்தீங்க? என்னோட எய்ம் வந்து ஒரு 15 வருஷத்துக்குள்ளே சம்பாரிச்சிட்டு ஊரில் போய் செட்டில் ஆகணும்னு பார்த்தேன். ஆனால் முடியல. அப்படியே தொடர்ந்து தான் போயிட்டுருக்கு. செலவு மேலே தான் போயிட்டுருக்கு. ஆனால் முடிஞ்ச பாட்டில் இன்னமும் சிங்கப்பூர் ஓட்டுறது தான் அப்படியே. ஓகே. ஓவராலாக எல்லாரும் சொன்ன ஒப்பீனியன் என்னன்னா, டைரெக்டாக ஒரு கம்பெனி கிடச்சா அதில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி வாங்க, அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டு, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக கம்பெனிஸ் கிடைக்கிறது ப்ராக்டிக்கலி ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாருக்குமே அது கிடச்சிடாது. ரெஃபரன்ஸ் மூலமாக சில பேருக்கு கிடைக்கும், சிலருக்கு வந்து நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கும், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேக்ரவுண்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல ஸ்கில் செட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஜாப் போர்ட்டல்ஸ் நிறைய இருக்குது. ஜாப் ஸ்ட்ரீட், இண்டீடு, அந்த மாதிரி நிறைய ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்குது சிங்கப்பூரில். அதில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கான இன்டர்வியூ வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். உடனே கிடைக்காது. 1 இயர் ஆகலாம், 2 இயர் ஆகலாம். உங்களால் அது வெயிட் பண்ணி அதை அட்டன் பண்ண முடியும்னா உங்களுக்கு கண்டிப்பாக டைரக்ட் கம்பெனி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் எல்லாமே ஏஜென்சி மூலமாக தான் இப்போ போயிட்டுருக்கு. ஜாப் கிடைக்கிறது எல்லாமே இப்போ மேக்ஸிமம் கம்பெனிஸ் வந்து ஏஜென்சி மூலமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து சிச்சுவேஷன் சரியில்லை, எனக்கு உடனே சிங்கப்பூர் போய் ஆகணும், நான் வந்து சிங்கப்பூரில் எனக்கு ஜாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏஜென்சி மூலமாக தான் போகணும். அதுவே பெஸ்ட் ஆப்ஷன். ஆனால் நல்ல ஏஜென்சியாக பார்த்து, நல்ல ரெப்யூட்டடான ஏஜென்சியாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணி கம்பெனி இன்டர்வியூ எல்லாமே அட்டன் பண்ணதுக்கப்புறம் மற்ற பேமெண்ட்டு மற்றதெல்லாம் பண்ணுங்கள். அவசரப்பட்டு எதுவும் பண்ணி ஏமாந்துறாங்க. ஏன்னா நிறைய பேர் ஸ்கேமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேறு ஏதாவது தகவல் வேணும், வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். இன்றைக்கி வீடியோவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பை.